நான் பிரச்சாரம் செய்யும் போது தொடர்ந்து சொன்ன வார்த்தை, இது பிரச்சார பயணம் மட்டுமல்ல, பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுகின்ற பயணம் என்று. அது 6 தொகுதிகளுக்கும் பயணம் செய்யும் போது 6 தொகுதிகளிலும் உள்ள பிரச்சனைகளை மக்கள் சொன்னதையும் குறித்து வைத்திருக்கிறோம். ஒரு தொடர்பு எண் முதல் நாள்ல இருந்தே கொடுத்திருக்கிறேன். அந்த தொடர்பு எண்ணையும் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பதிவு செய்ய முடியலனாலும் குறிப்பாக முக்கியமானவற்றை பதிவு செய்திருக்கிறேன். இது ஒரு ஆரம்பம் தான். இதற்கு மேல நிறைய திட்டங்கள் கொண்டாடலான்னு இருக்கிறோம். இல்ல சில முக்கியமான திட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் புத்தகத்தை நீங்க பாத்துக்கலாம். இதுல ஏறக்குறைய இது பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் மாதிரி தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன். இதுல முதல்ல இதோட இந்த தேர்தல் அறிக்கையின் தலைப்பு அக்கா 1825 1825 என்ன நம்பர்னு பாக்குறீங்களா? 365 × 5. ஏன்னா 24x7 எல்லாம் தாண்டி 365 நாட்கள், 5 வருடங்கள், ஒரு நாள் விடாம. ஒரே ஒரு மனதிற்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், தென் சென்னை என்றாலே நாம் மற்ற சென்னை கூட ஒப்பிடும் பொழுது வளர்ச்சி அடைந்த தென் சென்னை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது முழுமையாக பார்த்தது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை, குப்பைகளால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை, வடிகால் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற தென் சென்னை, அதே போல குப்பை கிடங்குகள் அதிகமாக இருக்கின்ற தென் சென்னை, விஞ்ஞான ரீதியாக எந்த வளர்ச்சி திட்டமும் அமல்படுத்தப்படாத தென் சென்னையை தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகன நெரிசல், மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை. குறிப்பாக புதிதாக கட்டப்படுகின்ற OMR போன்ற இடங்களில் கூட சாலை வசதி கிடையாது, குடிதண்ணீர் வசதி கிடையாது, அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள். அவையெல்லாம் தாண்டி இந்த தொகுதியை எப்படி வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்ற முடியும், எப்படி மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் இங்க கொண்டு வர முடியும், எப்படி இங்க உள்ள ஏழை மாணவர்களுக்கு நாம் எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும், எல்லாவற்றிற்கும் மேலாக நாம ரூரல் புவர் உமனுக்கு நரேகா போன்ற திட்டங்கள் இருக்கிறது. அர்பன் புவர் உமனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி பெண்களுக்கு அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை ஒரு அரசியல் தலைவிகளாக ஊக்கப்படுத்துவதற்கான திட்டம், அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான திட்டம், குப்பைகளை அகற்றுவதற்கான விஞ்ஞானபூர்வமான திட்டம், வடிகால் அமைப்பதற்கான விஞ்ஞானபூர்வமான திட்டம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ரிவர் பேசின் சிஸ்டம்னு ஒன்றை இன்ட்ரோடியூஸ் பண்ணார், வெளிநாடு டெக்னிக்கெல்லாம் வச்சு. அது நம்ம சென்னையில அது எங்கேயுமே நாம பயன்படுத்தப்படவில்லை. அதனால மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் வைத்து ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது.